ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன்களை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். இப்போ சுகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் உட்காந்துருக்கிறது யோகம் தானா அப்படின்னாக்கா கண்டிப்பாக யோகமே. 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது தடைகள் இருந்தால் அது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக போகுது. இந்த சிம்ம ராசியின் குணாதிசயங்களை ஒரு மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சிம்மராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே யாருக்கும் அடிபணிஞ்சு பேச மாட்டீங்க. எதாக இருந்தாலும் எனக்கு தெரியும், எனக்கு தெரிந்தவரை நான் செய்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கர்வத்தில் இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் சமுதாயத்தில் ஒரு நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்களும் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களாக தான் இருக்க முடியும். நீதி நேர்மை தவறாத ஒரு நபர்கள்னு சொல்லலாம். ஆனால் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு கடந்த கால அமைப்புள்ள பார்த்தீங்கன்னாக்கா சோதனைக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. 4 பேர் பார்த்தா தனக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க, தன்னோட சொல்லுக்கு அடங்கி நிற்பாங்க. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் நேரம் சிறப்பு இல்லாமல் இருக்குது, நம்மளோட பேச்சை மதிக்கக்கூடிய அளவுகளுக்கு வலிமை இல்லாமல் போகுது அப்படின்ற மனக்குறைகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். இந்த வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடிகார சுற்று அப்படின்றத தெளிவாக நீங்கள் எடுத்துக்கணும். கடிகாரத்தில் மேலே உள்ள முள் திரும்ப கீழே வந்தே தீரும், கீழே உள்ள முள் ஒரு நாள் மேலே போயே தீரும். அது மாதிரி ஒரு சில காலகட்டத்தில் நமக்கு சோதனைகளும் வரக்கூடிய காலகட்டன்றதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த சோதனை காலகட்டத்தை கடந்து செல்லக்கூடிய காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை நீங்கள் நடத்திடலாம். அப்போ தெளிவாக சொல்லப்போனால் இந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சோதனை நிறைந்த காலகட்டங்கள் தான். எவ்வளோ நாள் வரலன்னா 2028 டிசம்பர் வரலுமே இந்த விதிகள் இருக்க போகுது. ஆனால் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக அந்த பிரச்சனைகள் இருக்கணும்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ சுகங்களுக்கு எதுவும் குறைவுகள் இருக்காது, தெளிவான மனநிலைமை இருக்கும், எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமாக வெகு நாட்களாக வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு இந்த நேர காலகட்டத்தில் ஒரு லோன் கிடச்சிருச்சு, உடனே வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி போவீங்க. அல்லது பழமையான வண்டி வாகனங்களாக இருக்குது, அதை விற்றுட்டு புதுசாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் புதுமையாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோக காலகட்டமாக இருந்துட்டுருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இது எல்லாமே கடன்பட்டு வாங்கக்கூடிய யோக காலகட்டமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண வருவாய்கள் கொஞ்சம் தடுக்கப்படும், கொஞ்சம் உங்களோட வேலை வாய்ப்புகள் சுருக்கப்படும், உங்களுக்கு வருமானங்களில் பிரச்சனைகள் வர்றதுனால கொஞ்சம் கடன்கள் வாங்கி செலவு செய்யக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும். ஆனால் இந்த கடன்கள் வாங்குறது ஓரளவுக்கு சுபம் அப்படின்றத எடுத்துங்க. ஆனால் எல்லாத்தையும் கடன் வாங்கினாக்கா நான் உங்களை கடன் வாங்கணும்னு சொல்லவில்லை. ஏதோ ஒரு விதத்தில் 2022 டிசம்பருக்குள்ளார உங்களால் கொஞ்சம் தலைக்கு மீறிய கடன்கள் வந்தே தீரும். இதை யாரும் மாற்றி அமைக்க முடியாது. அந்த கடன்களை சுப கடன்களாக மாற்றிக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் விதிகள் வருதுனாக்கா வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னா இந்த அழியா சொத்துக்களில் நீங்கள் போட்டு வைக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதனால் அழியா சொத்துக்களை போட்டு வைங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கோ உத்தியோகம் பார்ப்பதற்கோ கண்டிப்பாக கடன் வாங்கிட வேண்டாம். வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு அமைப்புகளாக இருக்கிறது நல்லாயிருக்கும். அதனால் வீடு வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்குமான காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுது. அதனால் அதுக்கு சார்ந்த விஷயங்களுக்கு புதிய கடன்களை பெறுறது ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும். அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு வெகு நாட்களாக பூர்வீக சொத்து சோகங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குலாம் சாதகமாக ஏற்படலாம். வெகு நாட்களாக குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கேன் சார், எனக்கு குழந்தை பேர் கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். பெற்றெடுத்த பிள்ளைகள்னால மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் இந்த மாதத்தில் உதயமாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது. அப்போ குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரத்தில் உதயமாகறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. அடுத்து உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை கலஸ்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு திருமணம், அந்நிய உறவுகளை சொல்லக்கூடிய இடம், சமுதாயத்தை குறிக்கக்கூடிய இடம். இப்போ வெகு நாட்டில் திருமணமே ஆகலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக திருமணம் ஆகிறதுக்கான காலகட்டமாகவும் இருக்குது. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் திருமணம் ஆகும். ஆனால் திருமணம் ஆனாலும் திருமண விஷயத்தில் அந்த பெண் பையன் இந்த 2 ஜாதத்தையும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறனால
ஒரு தவறான இணைப்புகளை பெறத்துக்கும் கால வழிகள் இருக்குது. அதனால் திருமண விஷயத்தை ஒரு முறைக்கு 2 தடவை சிந்தித்து செயல்படுங்க. அதேபோல் திருமணமான நபர்கள் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்குங்க. ஏன்னா உங்கள் லக்னத்தை உங்கள் ராசியிலேயே கேது பகவானும் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொஞ்சம் பிரிவுகள் சந்திக்கிற மாதிரியும் விதிகள் இருக்குது. ஆனால் பிரிவுகள் இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கனால நிரந்தர பிரிவுகள்லாம் ஒன்றும் ஏற்படாது. கொஞ்சம் சண்டைகள் வரும் போல் இருக்குது, கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். முயற்சிகள் உங்களோட இளைய சகோதரத்தின் வாயிலாக முயற்சிகள் உங்களுக்கு திருவினையாக்குன்றீங்க. இப்போ சிம்மராசி என்பவர்கள் இளைய சகோதரம் யார் இருந்தால் அவங்களால நீங்கள் ஆதாயம் பெற போறீங்க. அடுத்து உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கிறது தெய்வீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பின்னர் நடக்கக்கூடிய செய்திகள் முன்னரே உணரக்கூடிய அளவுகளுக்கு கனவுகள் எல்லாம் கொஞ்சம் வரதை பார்க்க முடியும். அதனால் வாய்ப்புகள் கிடைச்சால் தீர்த்த யாத்திரைகளுக்கு ஒரு முறை வழிபாடு செய்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தோன்றுவீங்க. அதனால் வாய்ப்புகள் கிடைச்சா தீர்த்த யாத்திரை, அதாவது ராமேஸ்வரம் அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமான், இதெல்லாம் நீர்நிலை, அதாவது கடல் சார்ந்த இடங்கள். அந்த கடலில் போய் குளிச்சுட்டு அங்கே உள்ள தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு இருந்தீங்கன்னா முன்ஜென்ம கருமாவின் பலன்களை கொஞ்சம் குறைச்சி கொள்ள முடியும். ஆனால் இந்த நேர காலங்களில் தொழில் தொடங்குறதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்க. உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்த்துங்க. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் அழியா சொத்துக்களும் வீடு வாங்குவதுக்கும் வீடு கட்டுவதுக்குமான ஒரு இந்த காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்தால் வெற்றி பெறுன்றீங்க. மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும் சரி, எந்த விதமான தடை வந்தாலும் சரி, எந்த விதமான தடை கற்கள் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் தகர்த்து எடுத்து தீர தீர செயலோடு புரியக்கூடிய மனம் நிறைவு பெற்றவர்கள், ஆன்மீக தேடல் பெற்றவர்கள், கர்மாக்களின் தலைவன் யாரு? சிம்மம். குலதெய்வத்துக்கு உரிய இடம் சிம்மம். கோடி கோடியா நற்பெயரை குவிக்கும் இடம் சிம்மம். எந்த எல்லை இல்லாத பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, முதல்ல சிம்மத்தை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 4ல் நல்லா இருக்காரு. போதுமா? உங்க ராசிக்கு 4ல் நல்லா இருக்காரு. கார்த்திகையில் இருக்காரு, 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, கண்டிப்பாக சுகஸ்தானத்தில் இருக்காரு. அம்மாவுக்கு உரிய இடம், மதிப்பு, அம்மாவுக்கு மதிப்பு, அம்மாவுக்கு வேலை, அம்மாவுக்கு ப்ரொமோஷன், மதிப்பு, மரியாதை, வண்டி, வாகனம், படிப்பு எல்லாமே கைவந்த கலை, எல்லாமே உயர்வாக இருக்கும். அது கல்வியாக இருந்தாலும் சரி, அது ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லாயிருக்கும். எந்த உத்தியோகம் போகலாம், தைரியமாக இருக்கலாம். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4ல் சுகத்தில் இருக்கிறார், 5ல் செவ்வாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? உங்கள் ராசிக்கு 5ல் செவ்வாய். 5ல் இருந்தாலே குழந்தை பாக்கியம், 5ல் இருந்தே பூர்வ புண்ணியம், 5ல் இருந்தால் ஆய கலைகள், 5ல் இருந்தால் எல்லா விருப்பத்திற்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம், தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய 5. அப்போ என்ன, 5ஆம் இடத்துல உங்கள் வீட்டில் யார் இருக்கா? கேது இருக்கார். அப்போ ராகு கேது இருக்கார். இவ்வளோ தூரம் நம்ம புகழ்ச்சியாக பேசணும், நிகழ்ச்சின்னு ஒன்று வேணும்ல. அப்போ கேது என்ன பண்ணுறார்? 7ஆம் பார்வை பார்க்குறார். 7ஆம் பார்வையை பார்க்கும்போது ராகு கேது. அப்போ கணவன் மனைவி உறவு, சில இடத்துல முறிவு, கணவன் மனைவி உறவு, சில இடத்துல முறிவு, மிக எச்சரிக்கையான பணிவு, இதெல்லாம் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் நிச்சயமாக சிம்மராசி நேயர்களுக்கு, ஏன்னா கேது ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவன், அறிவுரையை கூறக்கூடியவன், ஆசான். ஏற்கனவே பூர்வ புண்ணியத்தில் சூரியன், அவரோட இந்த ஆசான் சேர்ந்தா எப்படி இருக்கும்? எல்லை இல்லாத மகத்துவமாக இருக்கும், எல்லை இல்லாத மகத்துவமாக இருக்கும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு அரசியல், நிர்வாகம், நேரிலை, போக்குவரத்து, வண்டி வாகனம், ஸ்தபதி, அந்த பூஜை பண்ணக்கூடியவங்கள், தீபம், தூப தீபம், ஆரத்தி எடுக்கக்கூடியவங்கள், இப்படிப்பட்டவங்கள்லாம் சிம்மத்தில் தான் இருப்பாங்க. அது மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க, வேலை வாங்குவாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம். அதை விட கீ கொடுத்துட்டு அது பாட்டுக்கு வேலை செய்யும். சிம்மத்துக்கு கீ கொடுத்துட்டா அது பாட்டுக்கு வேலை செய்யும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக உங்கள் ஜனன ஜாதத்தை எடுத்துக்கோங்க.
சிம்மராசி நேர்களுக்கு உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ராசிக்கு 3 சுக்கிரன் 4 நல்ல கிரகமெல்லாம் இருக்காங்க. இந்த கொடுக்கல் வாங்கல், கணவன் மனைவி உறவு, நண்பர்களுடைய தொடர்புகள், இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். இதெல்லாம் கவனம் பார்த்துக்கிட்டா நிச்சயமாக சிம்மராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ நம்ம என்ன வழிபாடு, சிம்மராசிக்கு என்ன வழிபாடு? சிம்மம் இல்லையா, ஏற்கனவே ஜனனி சன்ம சவிக்கியானம் வர்த்தனை குல சம்பதாம் பதவி, அந்த ஜென்மம் ஜனனி சன்ம சவிக்கியானம். அப்போ 5ஆம் பாகத்துக்கு கண்டிப்பாக காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்ங்க. காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் எவ்வளவு பலம் பெற்று இருக்கணும், எவ்வளவு சிறப்பான இடம். அப்போ இந்த டிசம்பர் மாதம் அதுக்கு எவ்வளவு தத்துவத்தை கொடுக்கணும், எவ்வளவு மகிமையை நம்ம கொடுக்கணும். அதனால தான் திருக்கார்த்திகை தீபம் டிசம்பரில் எல்லா தீபத்துக்கும் சோமவாரம் நடக்கிறது கார்த்திகை மாதம், சோமவாரம் நடப்பது கார்த்திகை மாதம், இன்னும் நிறைய ஏகப்பட்டது. அந்த வகையிலே சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் சுப பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ யார் நம்ம வழிபாடு பண்ணணும்? நிச்சயமாக பஞ்சமூர்த்தி, பஞ்சாட்சர மந்திரங்கள், பஞ்சாட்சர மந்திரங்கள், பைரவர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மஸ்ட். குலதெய்வ வழிபாடு மஸ்ட். குலதெய்வம் கொஞ்சம் கூட குறைக்கூடாது. குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் கூட ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு 5 ஏற்கனவே கேது வேற இருக்கார், அங்கேதான் கேது இருக்காரு. அப்போ கேது இருக்கும்போது அவர் ஞானத்துக்குரியவர். அப்போ ஞானத்துக்குரியவர் அங்கே இருக்கும்போது அப்போ நம்ம விட்டு வைப்பாரா? ஞானத்துக்குரியவர் அங்கே இருக்கும்போது விட்டு வைப்பாரா? நிச்சயமா விட மாட்டோம். ஆக பஞ்சாட்சர மந்திரத்தை படிங்க, திருமுறைகளை படிங்க. கண்டிப்பாக சிவன் அருள் எப்போதும் உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆக மொத்தம் இந்த டிசம்பர் மாதத்துல கேதுவோ ராகுவோ கெடுபல்னு கொடுப்பாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு உரிய, உங்களுடைய தசாப்திக்கு உரிய கண்டிப்பா அந்த பலன் உங்களை அடையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தயவுசெய்து சிம்மராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல கண்டிப்பாக ஒரு முறையாவது கிட்டத்தட்ட வெள்ளி சனியை கூட விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருப்பீங்களா? அப்போ வரக்கூடிய பிரதோஷ வழிபாடை கண்டிப்பா பண்ணுங்க. பிரதோஷ வழிபாடை கண்டிப்பா பண்ணுங்க. வெற்றி உங்களை தேடி குவியும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய கடைசி மாதம் சொல்லக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிரமத்தை கலந்த வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும், ஆனா இந்த 2025 உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே சரியாக போகுது. கிட்டத்தட்ட இந்த 2025 இருந்து உங்க கஷ்டம் எல்லாமே சரியாக போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படின்னா, காலு வச்ச இடத்துல எல்லாம் கன்னி வெடின்னு சொல்ற மாதிரி பயங்கரமான கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிட்டீங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய கஷ்டம், துன்பம், வேதனை, சிரமங்களை இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்து தான் வெளியில வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த இடத்துக்கு சாதாரணமா நீங்க வரல. ஆனா சிம்மராசி பொறுத்த வரைக்கும் 25 பட்ட கஷ்டம் 26 படமாட்டீங்க. எல்லா கஷ்டமும் இந்த டிசம்பர் மாசத்தோட உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆக போகுது. இதுக்கு ஆதாரம் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசியாதிபதி முதல்ல யாருன்னா நவகிரகத்திலேயே ராஜா. ஏன்னா குரு கூட யாரு வேணாலும் கை கோத்து நடந்துடலாம். ஆனா உங்க ராசியாதிபதி சூரியன் கூட அவ்வளவு சீக்கிரம் சேரவே முடியாது, பேசவே முடியாது. ஏன்னா உங்க சூரியன் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ் பார்க்கிறவரு, கௌரவத்தை பார்க்கிறவரு, அதாவது எட்வைட்டான கிரகம் யாருன்னா பொதுவாகவே சூரியன் தான். அவரு தான் உங்க ராசியாதிபதி. அப்படி சூரியனாகப்பட்டதை இப்ப எங்க இருக்கிறாருன்னா 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 4ஆம் இடம் சொல்றது பார்த்துட்டீங்கன்னா சுகஸ்தானத்துல உட்காந்துருக்கிறார். சுகஸ்தானம்னா அற்புதமான ஒரு வாய்ப்பு. பொதுவாக சுகஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4ஆம் இடம் அம்மாவுடைய வீடு. அப்ப அம்மா அப்பாவுக்கு, ரெண்டாவது தாய்க்கு பின் தாரம் என்ற மாதிரி, தாரத்துக்கு பின் மக்கள் சொல்ற மாதிரி, அதாவது குழந்தைகள் சொல்ற மாதிரி, இவங்களுக்கு எல்லாம் இந்த உடல் உபாதிகள், இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய இடம், இந்த உடல் உபாதிகள் எல்லாம் சரியாகக்கூடிய இடம். பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி பல குழப்பத்துல இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இந்த டிசம்பர் மாசத்தோட
உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய இடத்துக்கு இப்ப சூரியன் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. சரிங்களா? அடுத்தது யார் வீட்டுல உட்கார்றாரு? இந்த 16 தேதிக்கு மேல அடுத்தது குரு வீட்டுக்கு மாறுறாரு. குருவும் சூரியனும் நண்பர்கள். அப்ப குரு வீட்டுக்கு போய் சூரியன் உட்காரக்கூடிய காலத்துல உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், உங்களோட வளர்ச்சி கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து மாத கிரகம், நெருப்பு ராசி, ஸ்டேட்டஸ் பார்க்கிறவரு, கௌரவத்தை பார்க்கிறவரு, ஒரு விஷயத்தை செய்யணும்னு பிளான் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் கண்டிப்பா செய்து கொடுக்கிறவர் தான் இந்த சூரியன். அந்த சூரியன் போய் இப்ப 4ஆம் இடத்துல சுகஸ்தான விருச்சிக ராசியில 16 நாட்கள் இருந்தாலும் 16 தேதிக்கு மேல குரு வீட்டுக்கு போய் அவர் 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்துல உட்கார்றாரு. அப்ப பொதுவா புத்திரஸ்தானத்துல போய் சூரியன் உட்காரும் போது புத்திர செல்வங்கள் முதல்ல உங்களுக்கு பெருகும். புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் விலக போகுது, நீங்க பயப்படவே வேண்டாம். இதுக்கு முன்னாடி வந்து குழந்தை இல்லைன்ற கவலைகள் எல்லாம் நிறைய சிம்மராசிகளுக்கு இருந்திருக்கும். இதனால நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, நிறைய செலவு பண்ணிருப்பீங்க, நிறைய பூஜைகள் பரிகாரங்கள் அதாவதுன்றதை வந்து செய்திருப்பீங்க. அது போக தாண்டி அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேண்டுதல் வச்சு இன்னைக்கு நிறைய தெய்வத்தினோட வழிபாடுகள் செய்திருப்பீங்க. எதுவுமே உங்களுக்கு பலன் கொடுக்காத சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு 16 தேதிக்கு மேல புத்திர செல்வம் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு நமக்கு ஆதாரம் ஒண்ணு என்னன்னா, உங்க ஜாதகத்துல உங்களோட லக்னாதிபதிக்கு 5ஆம் பாவகம், 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய இடம், ராகுவோ கேதுவோ சனியோ குருவோ இந்த 4 கிரகத்துல ஒண்ணு கூட இல்லை அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு புத்திர செல்வம் பெருகியே தீரும், அதாவது கொடுத்தே தீருவார். இதுல மாற்றமே கிடையாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து 2ஆம் இடம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்ப கட்டன்றது எங்க இருக்கிறார் அப்படின்னா அவர் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப புதன் பகவான் வந்து இப்ப இருக்கக்கூடிய இடம் எங்கே? தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப தைரியஸ்தானம் அப்படின்னா துலா ராசியில உட்கார்ந்துருக்கிறார். அப்ப அந்த துலா ராசியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய கட்டன்றது வந்து இந்த புதன் பகவான் முதல் 6 நாளைக்கு துலா ராசியிலையும், அதுக்கப்புறம்ன்றது 29 தேதி வரைக்கும் விருச்சிக ராசியிலையும், அதுக்கப்புறம் வந்து 31 தேதி வரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியிலையும் உட்காரக்கூடிய காலம் இருக்கு. பாத்தியா, அற்புதமான ஒரு காலம். இந்த மாதிரி காலம் வந்து பார்த்தா உங்க பிள்ளைங்களுடைய படிப்பு தரம் உயரும், படிப்புல மாற்றங்கள் ஏற்படும், குடுக்கல் வாங்கல் கண்டிப்பா நல்லா இருக்கும். எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு அதாவதுன்றது வந்து ஒரு வேலையும் உங்களுக்கு வந்து பிரகாசமா முடியும். அதாவது அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி போறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இப்போ வந்து கண்டிப்பா இருக்கிறாரு. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அது போக உங்களுக்கு வந்து சுக்கிரனும் இப்ப ஒரு 4ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. பொதுவா பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன்னா யாரு? திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே சுக்கிரன் தான். 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுக்கு இந்த இடம் பிரச்சனை, மன பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கிரையமாக இருக்கிற பிரச்சனை, இது எல்லாம் இது மாதிரி தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தாலும் கூட கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 20 தேதிக்குள்ளார உங்களுக்கு அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம் மட்டும் இல்லை, பொதுவாகவே 4ஆம் இடம்ன்றது வந்து எந்த இடம் சொல்லலாம் அப்படின்னா மண்மனை சார்ந்த விஷயம் கூட. ஒருத்தருக்கு 4ஆம் இடம் வலுக்கும் போது அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடு வாங்குற பாக்கியம், சொத்து வாங்குற பாக்கியம், கிரையம் பண்ற பாக்கியத்தை கண்டிப்பா கொடுத்துட்றாரு. எது எப்படியோ மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த உடைய கட்டன்றது டிசம்பர் மாசம் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சூப்பரா கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? அப்ப இது போக உங்களுக்கு கட்டன்றது வந்து 4ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. பாத்தீங்களா? இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஏன்னா இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் விருச்சிக ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து தன் சொந்த வீட்டிலே இருப்பார். அப்ப 7ஆம் தேதிக்கு மேல பார்த்துட்டீங்க அப்படின்னா தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு வீட்டுக்கு வந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் தேதிக்கு மேல 31ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் போய் குரு வீட்டில் உட்காரும் போது கடன் பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும், காதல் விவகாரம் எல்லாம் தடைகள் கண்டிப்பா விலகும். அது போக நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா செய்யலாமா அப்படின்னு நினைச்சிருந்தாலும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சு இல்ல செய்ய முடியாம இல்ல செஞ்சுட்டு கடன் பட்டு அதை விட்டுட்டு வெளியில வந்து நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வழிகாட்டியா கொடுக்க போறாரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இடமெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவா 4ஆம் இடத்துல பாருங்க, இன்னைக்கு அதாவது 3 இடங்கள் இருக்கு. செவ்வாய் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு, அது போக உங்க ராசியாதிபதி சூரியன் இருக்கிறாரு. அப்படி பார்த்தா முதல்ல 7 தேதிக்கு
விருச்சிகத்திலிருந்து செவ்வாய் மாறுறாரு. அடுத்தது 16 தேதிக்கு உங்க ராசி அதிபதி சூரியன் மாறுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி சுக்கிரன் மாறுறாரு. 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மாறுறாரு. இது எல்லாமே எங்க போறாங்க? உங்களுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போறாரு. ஒரு மனிதனுக்கு முதல்ல 5ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த 5ஆம் இடம் சொல்றது நம்ம என்ன சொல்றோம்? புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணியத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகிறது, சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ளார ஒரு நட்பு கிடைக்கிறது, எதை இருந்தாலும் விரிசல்கள் சரியாகிறது. மொத்தத்துல பார்த்துட்டீங்கன்னா எதுவுமே நம்மளால சாதிக்க முடியாம ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்திருந்தாலும் இதுக்கு மேல அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்காது. புரியுதுங்களா? இந்த மாதிரி இருந்துட்டாலும் உங்க ராசிக்கு இப்ப சனி 8ல இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு அஷ்டமத்து சனி தான். ஒரு வெள்ளை சட்டையில பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி இருக்கிற விஷயம் என்னன்னா, அஷ்டமத்து சனி உங்களுக்கு ரொம்ப சிரமப்படுத்திட்டு இருக்கிறாரு. இதனால பார்த்தா இந்த 9 மாச காலமா ரொம்ப பிரச்சனை. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, அதாவதுன்றது 2025ல மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சிம்மராசிக்காரங்க எல்லாத்துக்குமே அஷ்டமத்து சனின்றத ஒண்ணு பிடிச்சது. அதனால பாத்தீங்க அப்படின்னா, கண்டதும் தண்டம் மாண்ணி கைப்பொருள் விரயம் பண்ணி பண்டவோர நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா சிரமத்தை கொடுக்குற இடத்துல இப்ப கரெக்டா உங்களுக்கு அஷ்டமத்து சனியே உட்கார்ந்து இருக்கிறதுனால சுப விரைய கடன் பண்ணுங்க. கடன் உடனே வாங்கி அது சுப விரையை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு பெருசா ஒன்றும் பாதிப்புன்றது கொடுக்காது. சரிங்களா? அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, முழுக்க முழுக்க சுப விரை கடனை பண்ணுங்க. ரெண்டாவது, உங்க 12வது வீட்டில் இருந்த குரு பகவான் இப்ப இந்த டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி மீண்டும் 11ஆம் இடத்துக்கே போறாரு. ஒரு கிரகம் போய் 6, 8, 12ல மறையக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல எந்த கிரகம் மறையல. ஆனா உங்களுக்கு 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்ப சனி மறைஞ்சு நிற்கிறாரு. அதனாலதான் அஷ்டமத்து சனியை கொஞ்சம் சிரமம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அதனாலதான் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கல. அந்த குரு மீண்டும் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு அவர் என்ன பண்றாருன்னா 11ஆம் இடத்துக்கு போறாரு. அப்படி போயிட்டாருன்னா அதுக்கு மேலதான் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இது எல்லாமே மேக்சிமம் ஒரு பொது பலனை தாங்க. எல்லா சிம்ம ராசிக்காரங்களுக்குமே இது பொருந்தும். ஆனா இண்டிவிஜுவலா உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு மட்டும் பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தை பாருங்க. அது நல்லா இருக்கான்றதை மட்டும் ஒரு தடவை முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. அடுத்தது உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துக்கு போய் உட்காரக்கூடிய காலத்துல உங்களுக்கு என்னென்ன லாபங்கள் கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்றத நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணுங்க. நிச்சயமா உங்களோட லைஃப் உங்களுக்கு இந்த 2025ல பட்ட கஷ்டம் 26ல பட மாட்டேங்க. அதுக்கு நான் கேரண்டி சொல்றேன். சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.